அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனுடைய சக்தி வாய்ந்த மலைக்கோவில் பல இருக்குது. அந்த அறுபடை வீடுகளை காட்டிலும் இந்த மலைக்கோவிலில் முருகனுடைய பெருமையை சொல்லும் விதத்தில் இங்கு வைத்திருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரை வைத்துள்ள பொருள் என்ன, இதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நிகழ்வு குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே அறிய முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். சிந்தையை அடக்கி சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களுடைய சக்தியை உணர்த்தும் சித்தத்தை அடக்கி செயற்கரிய செயல்களை வென்றவங்கள் தான் சித்தர்னு நம்ம சொல்வோம். அந்த வகையில் சேர்ந்தவர்களை ஒருவர் தாங்க சிவவாக்கிய சித்தர். இவர் பூஜித்த மலை தாங்க இந்த சிவன்மலை. எங்குமே வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் சிங்க நகராக இருந்த காங்கேயத்துக்கு அருகில் இந்த காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குதுங்க இந்த சிவன்மலை. இந்த மலை மீது கோவில் கொண்டு அருள்பாலித்து வராரு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க. கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாட்டாளி மலைன்னு இந்த கோவிலில் வழக்கத்தில் இருந்திருக்கு. பின்னால் தான் இங்கு வந்த சித்தர் சிவவாக்கியரோ முன்னின்று முயன்று சான்றோருடைய ஒத்துழைப்பாளர் பெரும் துணையோடு பக்தர்களுடைய திரு சேவையாலுமே பார்த்திங்கன்னா பல திருப்பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. அது முதல் இந்த மலை சிவன்மலைன்னு பெயர் பெற்றிருக்குதுங்க. மேலும் அந்த காலத்தில் இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர அந்த அளவுக்கு பலம் பெற்று இருந்திருக்கு. பசுக்களை நம்ம செய்ன்னு தமிழில் சொல்லுவோம். இதனால் சிவனின் செய்யாக இருக்கக்கூடிய குகன் வந்து அமர்ந்து அருள் பாலிப்பதால் இதனை சேமலைன்னு அழைத்திருக்காங்க. பின்னால் தான் இது சிவன்மலைன்னு மாறியதாகவும் சொல்லுவாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட வந்த ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருந்த ராஜேஷ் என்பவருடன் பேச்சு கொடுத்தங்க. அவரும் நம்மிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவன்மலை முருகன் பெருமாளுடைய சிறந்த திருத்தலன்களில் ஒன்று. இது கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாக அமைந்திருக்கு. இங்குள்ள முருகன் பற்றின சக்தி வாய்ந்த தெய்வங்க. தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தர்கள் கனவுல வந்து சொல்லி கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய அபூர்வ சக்தி நிறைந்த ஒரு கோவில்னு சொல்லியிருக்காரு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்துச்சு. இதனால் நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அப்போது அது பற்றி யாருமே கவலை இல்லாமல் இருந்திருக்காங்க. இந்த நிலையிலேயே பார்த்தீங்கன்னா சில நாட்களிலேயே தமிழகத்தில் மக்களின் மனங்களில் மாறாத வடுவை ஏற்படுத்திய பேரழிவுன்னு சொல்லக்கூடிய அரக்கன் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து பழி வாங்கிடுச்சு. அப்போது முதலே இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமாக தொடங்கிருச்சுங்க. அடுத்து மஞ்சள் வைத்து கோயிலை பூஜை செய்திருக்காங்க. முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையானுச்சு. அப்போது விண்ணை முட்டு அளவு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைமைக்கு திரும்பலனே நம்ம சொல்லலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்த கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த விஸ்வநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்துட்டு போவேன். இங்கு வந்துட்டு போனாலே ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படுது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகனுடைய சக்தி அபூர்வமானதுன்னு முன்பு இதே போல் ஒரு பக்தர் கனவுல வந்து மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதுச்சுங்க. அது முதலே இந்த பகுதியை சுற்றி நிலத்தின் மதிப்பு கண்ணா பின்னான்னு உயர்ந்துட்டது. அவ்வளவு தமிழகத்தில் இன்னும் பல இடங்களில் இதே நிலைமை தான். இப்போது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கொம்பாக தாங்க இருக்குது. அதே போல் மற்றொரு பக்தர் கனவுல வந்து 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்துச்சு. அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்களுடைய மத்தியில் 10, 20, 50 ரூபாய்க்கான மதிப்பு குறைந்தே போணுச்சு. ஏன் 100 ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லைங்க. தற்போது பலருடைய கைகளையும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சரளமாக புழக்கத்தில் இருக்குது. இதுதான் முருகனுடைய அருள்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அதே போல்
கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பக்தர் கனவுல வந்து அரை பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னது. சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலான பலரும் வியந்து கிடந்த நிலையில் அடுத்து சில நாட்களையே அதன் உண்மை நிலவரம் பார்த்தீங்கன்னா உலகுக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டே போகுதுங்க. பெண்ணை பெற்றவங்க எல்லாருமே முருகா இது என்ன சோதனை, என் குரலை உயர்த்திய வண்ணமே இருக்காங்க. இப்போது வரை பார்த்தீங்கன்னா முருகா நீ தான் எங்கள் பெண் பிள்ளையை காப்பாற்றி கரை சேர்க்கணும்னு பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. அப்போது ஏறிய விலை பார்த்தீங்கன்னா இப்போது வரையுமே குறையலைங்க. தங்கத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா ஏறிக்கொண்டே போகுதுங்க. இப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா மற்றொரு பக்தர் கனவுல வந்து முருகப்பெருமானும் பார்த்தீங்கன்னா தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவிட்டுச்சு. அதே போல் தேங்காய் வைத்து பூஜையும் நடத்தியிருக்காங்க. அப்போது தான் தேங்காய் விலையும் கூட அதிகரித்திருக்கு. இப்போது வரை பார்த்தீங்கன்னா தேங்காயின் விலை குறைவிலையிலே சொல்லலாங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா கொப்பரையினுடைய விலையும் அதிகரித்திருக்கு. கனவுல சொல்லுகின்ற அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு கேட்டோம்னா, கோவில் ஊழியர் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர், வெள்ளக்கோயில், தென்னிமலை, பரமத்தி, பல்லடம், கோவைன்னு பல சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய தனது பக்தர் கனவுல யாராவது ஒருவர் கனவுல சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி சொல்வாராம். மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நிலையில் அந்த நபருமே தனது கனவுல சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகத்திடம் வந்து தெரிவிப்பாங்க. அவர் சொன்னது உண்மைதானு தெரிந்து கொள்ள கோயில் நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா பூக்களை பொட்டடத்தில் வைத்து அதை சாமி முன்னாடி போட்டு பூசைனா கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் எடுப்பிலேயே வெள்ளை பூ வந்தா முருகன் கனவுல தோன்றி கூறியது உண்மைதான்னு உறுதி செய்து கொண்டு அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டியில் வைத்திடுவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த அருள் வந்து சொன்னவருடைய பெயர், ஊர், தேதி அனைத்துமே அந்த உத்தரவு பெட்டிக்கு கீழே குறிப்பிட்டு வச்சிருவாங்க. அடுத்தவ பக்தர் கனவுல வரும் வரை அதே பெட்டி பார்த்திங்கன்னா கண்ணாடி பேழைக்குள்ளே வைத்து தொடர்ந்து பூஜை செய்து வருவாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டம் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தாங்க. கொங்கு நாட்டில் காங்கேய வளநாட்டில் காங்கேயத்திற்கும் திருப்பூருக்கு இடையில் அமைந்த 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 496 படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலைக்கோவிலாக அமைந்திருக்கு. கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 400 அடி உயரத்தில் இருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு வாகனங்கள் வந்து சில 2 கிலோமீட்டர் மலைப்பாதையை தார் சாலையாகவும் அமைத்திருக்காங்க. இந்த கோவிலில் மிகவும் பழமையானது அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. சிவமோ ஸ்கந்தமோ வேறில்லை என்பதை உணர்த்தவே இந்த மலை வந்து சிவன் மலைன்னு சொல்கிறாங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா மூர்த்தி, தலம், தீர்த்தம், உத்தரவுன்னு காரண பொருளால் பல்வேறு சிறப்புகளை கொண்ட தலமாக அமைந்திருக்கு. இங்கு பார்த்தீங்கன்னா மலையானது சிவபெருமான் இமயமலையை வெள்ளாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டே சிவன்மலைன்னும், ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து செல்லும்போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்து நிறைந்த ஒரு இடம்தான் வந்து சொல்கிறாங்க இந்த சிவன்மலை. இந்த மலை பார்த்தீங்கன்னா முதல் யுகத்தில் பொன்மலையாகவும், 2ஆம் யுகத்தில் வெள்ளி மலையாகவும், 3ஆம் யுகத்தில் செப்பு மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சி தருவதாகவும் சொல்லுவாங்க. காமரூப ஜோதிகிரின்னு இந்த சிவன்மலையை அழைக்கிறாங்க. இந்த மலையில் உமையம்மை தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலைன்னு பல்வேறு பெயர்களில் இந்த கோவிலை சொல்கிறாங்க. இந்த மலைக்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தொலைவில் பாட்டாளியூர்னு சொல்லக்கூடிய தலை இருக்குது. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தீங்கன்னா முதல்வரே மூலஸ்தானத்தில் சிவசலாபதினு திருநாமத்தோடு ஸ்ரீ வள்ளியம்மையுடன் காட்சி அளிப்பார். வள்ளி தேவசேனா அம்பாள் சன்னதி தனியாக இருக்குதுங்க. உற்சவர் கல்யாண கோலத்தில் வள்ளி தேவசேனா உடனமர சுப்பிரமணியராக இங்கு காட்சி தருவார். மகா மண்டபத்தில் நடராஜரும் சிவகாமியம்மன் சன்னதி, பள்ளியறை அருகிலே உற்சவ மூர்த்திகள் சன்னதியும் அமைந்திருக்கு. வாயிலில் துவார பாலகர்கள் நவ வீரர்கள்னே காட்சியளிப்பாங்க. இங்கு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீர நோய் தீர வழிபடக்கூடிய கடவுளாக சுரலோக நாயகி உடனமர சுரலோகநாத சுவாமி சன்னதி இருக்குது. ஆலயத்தினுடைய முன்புறம் பார்த்தீங்கன்னா கொடிமர விநாயகர் சன்னதியும், பிரகாரத்தில் சூரியன் பல்லாண்டுகளாக உள்ள புளிய மரத்தடி விநாயகர் சன்னதியும் இருக்குதுங்க.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.